வணக்கம் நண்பர்களே. சூரிய மண்டலத்தில் 3 புதிய நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதுவும் சூரிய மண்டலத்தின் எல்லையில் உள்ள யுரேனஸ், நெப்டியூனை சுற்றி 3 சிறிய புதிய நிலவுகள் காணப்படுகின்றன. ஏற்கனவே சூரிய குடும்பத்தில் சுமார் 193 நிலவுகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நமது சூரிய குடும்பத்தில் யுரேனஸ், நெப்டியூன் 7 மற்றும் 8வது கிரகங்களாக உள்ளன. யுரேனஸ் பூமியில் இருந்து 14 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பூமியில் இருந்து யுரேனஸுக்கு பயணம் செய்தால் 5 பூமி ஆண்டுகள் மற்றும் 10 பூமி மாதங்கள் ஆகும். அதேபோல நெப்டியூன் அதையும் தாண்டி வெகு தொலைவில் உள்ளது. ஒளியின் வேகமான நொடிக்கு 1,80,000 மைல்கள் வேகத்தில் போனால் கூட நெப்டியூனை அடைய 4 மணி நேரம் 1 நிமிடம் 41 வினாடிகள் ஆகும். சனி கிரகத்தை போல யுரேனஸ், நெப்டியூனுக்கு மெல்லிய வளையங்கள் உண்டு. யுரேனஸுக்கு 28 நிலவுகளும் நெப்டியூனுக்கு 16 நிலவுகளும் உள்ளன. தற்போது நெப்டியூனை சுற்றி வரும் 2 சிறிய நிலவுகளையும் யுரேனஸை சுற்றி வரும் நிலவு ஒன்றையும் கண்டுபிடித்துள்ளனர். யுரேனஸின் புதிய நிலவு மிகச் சிறியது. இது வெறும் 5 மைல்கள், அதாவது 8 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. யுரேனஸை ஒரு முறை சுற்றி முடிக்க 680 நாட்கள் ஆகும். இந்த 3 நிலவுகளையும் கண்டுபிடித்த கார்னகி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் சயின்ஸ் அறிக்கையின்படி நீலப்பச்சை கிரகம் என அழைக்கப்படும் யுரேனஸின் புதிய நிலவு தற்போது S2023 U1 என குறிப்பிடப்படுகிறது. நெப்டியூனின் 2 புதிய நிலவுகளும் பிரகாசமானது. இதில் ஒன்றுக்கு தற்காலிகமாக S2002 N5 என பெயரிடப்பட்டுள்ளது. 14 மைல்கள், அதாவது 23 கிலோமீட்டர் அகலத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நிலவு நெப்டியூனை சுற்றி வர 9 வருடங்கள் ஆகும். மற்றொரு நிலவுக்கு தற்போது S2021 N1 என பெயரிடப்பட்டுள்ளது. 8.6 மைல்கள் அகலம் கொண்ட இந்த நிலவு 27 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நெப்டியூனை வட்டமிடுகிறது. ஏற்கனவே 193 நிலவுகள் இருக்கும் நிலையில் 3 புதிய நிலவுகள் சேர்ந்திருக்கின்றன. அதோடு நம் சூரிய குடும்பத்தில் மேலும் 3 புதிய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.